இந்த எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்குங்கிற ஒரு மமதையில் ஒரு தெம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் பேசலை. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நமக்கு தான் பிரச்சனை வரலையே, இது அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு கடந்து போகிற ஒரு ஆட்களாக இருந்தீங்கன்னா இது அவங்களுக்கானது கிடையாது. ஸோ நீங்கள் இதனால எல்லாருக்கும் பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ காரில் போகிறவங்க ரோட்டில் இருக்கிற சின்ன சின்ன குண்டு முடி கல் இதெல்லாம் கிடக்கிறத வந்து அவங்கள பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்படி காரில் போகிறவங்களுக்கு அது பெருசாக கிடையாது. இப்போ டூ வீலர்லையோ பைக்லையோ போகிறவங்களுக்கு, அப்போ பைக்கில் ஒரு சைக்கிளில் போகிறவங்க, நடந்து போகிறவங்களுக்கு அந்த முள் அந்த கல் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு டூ வீலரில் ஒரு லேடிஸ் யாராவது பெண்களை வச்சு அழைச்சிட்டு போகிறவங்க அந்த குழியில் வண்டி விடும்போது அப்போ அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அப்போ சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்ட நெரிசல், அப்போ அங்கே பெட் அந்த இருக்கைகள் பற்றாக்குறை, அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாத்திரைகள் இது இல்லை அது இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள். இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்கு போகிறதுக்கும் ஒரு சினிமா தேட்டரில் இருக்கிற பாத்ரூம் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய, அப்போ இந்த மாதிரியான அப்போ இதை யாருக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இதை யாருக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இவங்க மட்டும் எப்படி பெட்டராக கொடுக்குறாங்க, இவங்களால ஏன் பெட்டராக கொடுக்க முடியல, அப்போ இது வந்து நம்முடைய கவர்மெண்ட்டுடைய குறை அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ இது அவர்களுக்கானது.